17ஆம் வசனம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற ஒரு மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை எனக்கு போதித்து என்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற ஒரு தேவனாய கர்த்தர் தானே. ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நானே என்ற வார்த்தை, நானே உன்னை நடத்துறேன் அப்படின்றது. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ மகிமையுள்ள தேவன், நானே உன்னை நடத்துறேன்னா உன் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மேன்மை இருக்கு மகனே மகளேன்னு ஆண்டவர் இந்த வேலையில சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் மீட்பர், ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தரும் மீட்பருமாய் இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்ல. ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, பரிசுத்தர் என்ற ஒரே பெயருக்கு உரியவர் அவர். ஹல்லேலூயா, வேற யாரையுமே அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அவரிடத்திலே அவருடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு வாலிப பையன், வாலிப தம்பி, அந்த தம்பி அவங்க காலேஜ்ல பாடல்களை பாடுகிறார்கள். அப்போ அந்த பாடல்ல ஏதாவது பாடலை பாடலாம். அப்போ அதாவது அந்த பாடலை பாடும்போது அந்த காலேஜ்ல சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு யாரும் பக்தி பாடலாம் பாடக்கூடாது, எந்த கடவுளையும் மென்ஷன் பண்ணிடலாம் பாடக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், பாடுகிற பாடல் பொதுவான பாடலா இருக்கணும், எந்த கடவுளையும் மென்ஷன் பண்ணி பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தெய்வ மனுஷனத்துல அந்த பையன் சொல்றான், நான் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு பாடலை எனக்கு ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அப்போ அந்த பாடலிலே அது ஏசப்பாவுடைய வார்த்தை எதுவுமே வரல, ஆண்டவரை சொல்லக்கூடிய வார்த்தை எதுவுமே வரல. அது இயேசு கிறிஸ்து, கர்த்தர், தேவன், ஆண்டவர் எதுவுமே வரல. அப்போ அந்த பாடலை பாடும்பொழுது அதிலே வருகிற வரியிலே பரிசுத்தர் அப்படின்ற வார்த்தை வருது. பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அந்த பாடலை அந்த பையன் பாடிட்டு இருக்கும் போதே உடனே அந்த பாடி முடிச்சுட்டான். பாடி முடிச்சதும் அப்போ சொல்லுறாங்க, நீ எப்படி நாங்கள் கடவுளோட பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த கடவுளையும் மென்ஷன் பண்ணி பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நீ என்னடா நான் இயேசு கிறிஸ்துவ குறித்து நீ பாடுறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், சார் என் பாட்டில் எந்த இடத்துலயாவது இயேசு கிறிஸ்தன் இருக்கா, தேவன் இருக்கா, ஆண்டவர் இருக்கா, கர்த்தர் இருக்கா, எதுவுமே இல்லையே, நீங்க எதை வச்சு நான் இயேசு கிறிஸ்துவ குறித்து பாடுறேன்னு சொல்றீங்கன்னு போது அப்போ அந்த அந்த காலேஜ்ல இருக்க அந்த ப்ரொஃபஸர் அவர் சொல்றாராம், இந்த பரிசுத்தன்ற வார்த்தை அவருக்கு மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தன்ற வார்த்தை வேற எந்த ஒரு மார்க்கத்துல வராது. பரிசுத்தன்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் வரும். அதனாலதான் நீ இயேசு கிறிஸ்துவை குறிச்சு பாட நாங்க சொல்றோம். ஹல்லேலூயா. உலகமே ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தர் என்ற ஒரே வார்த்தைக்கு உரியவர் அவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு உரிய நம்முடைய தேவன் உலகமே அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய நடக்கை பரிசுத்தம், அவருடைய இறுதி அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்தின தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற அவர் தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறார் பாருங்க. எப்படி? இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர், நம்மை மீட்டெடுக்கக்கூடிய தேவன் அவர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. ஹல்லேலூயா. எப்படியா? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. ஆமென். பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எப்படி? இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க? பிரயோஜனமான வார்த்தைகள் எனக்கு வரும் தானே. ஹல்லேலூயா. அப்போ பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா.
பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தர். இங்கே பவுல் அப்போஸ்தலர்ல சொல்லுகிறார், 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:21 வாசிக்கலாம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். 20:21 ரெண்டுமா பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஹல்லேலூயா. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும். இங்க பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு இவ்வளவு நாட்கள், ஏன்னா அதுக்கப்புறம் சொல்றாரு, இப்பொழுது 22ஆம் வசனத்துல, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஏன்னா இவ்வளவு வருஷம் அவர் கர்த்தரோடு கூட நடந்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி அவர் அந்த வயது முதிர்ந்த காலத்துல அவருக்கு என்ன நேரிட போகுதுன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அந்த சூழ்நிலை சொல்றாரு, இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தின இவ்வளவு காலங்களும் நான் பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஹல்லேலூயா. பிரயோஜனமாக இருக்கிற ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அதை சபைக்கு அறிவிக்கிறதே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நிலையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வேத வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றையுமே, மறைபொருள்கள் எல்லாமே இதுவரைக்குமாய் நான் சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன் கர்த்தருடைய ஆவியாருடைய பலத்தினாலே. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் ஒரு நாளும் பிரயோஜனமா இருக்கிறவர்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மறைத்து வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சில காரியங்களை, சில வெளிப்பாடுகளை கொடுக்குறார், உடனே நான் அதை சபைக்கு கொடுக்கணும் ஆண்டவர்னு சொல்லி உடனே நான் அதை என்ன பண்ணுவேன், அந்த வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. என் சபைக்கு எனக்கு நீங்க வெளிப்படுத்தின காரியங்கள் என் சபைக்கு அது பிரயோஜனமா இருக்கணும், என் சபைக்கு அது உபயோகப்படணும், என் சபை ஆத்துமாக்களுக்கு அதிலே பலன் கிடைக்கணும் என்று சொல்லி உடனே அந்த வார்த்தைகளை நான் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து தியானிக்க கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பேன். அதனால பிரயோஜனமா இருக்கிற ஒன்றைய தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, அதை மறைச்சு வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் அறிந்து கொண்டதை என் சபையும் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி அதை வெளியரங்கமாக அதை வெளிப்படுத்துவார்கள். இது தேவனிடத்திற்கு மனம் திரும்புவது. அது மட்டும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் மனம் திரும்புவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. இன்னும் அதிகமாய் வார்த்தைகளை கேட்க கேட்க நமக்குள்ள என்ன வருது, விசுவாசம் எதனால வருமா, எதனால வரும், கேள்வினால. ஹல்லேலூயா. இது என்ன அது என்னன்னு இல்ல, கேள்வி கேட்கறதுனால இல்ல, இந்த காதுனால் செவிகளினால் கேட்கிறதுனால. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதனால வருது, தேவ வசனத்தினால் வரும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் நமக்கு எதனால வருது, நாம் கேட்கிறதுனால. ஹல்லேலூயா. நாம் கேட்கிறதுனாலே நமக்குள்ள என்ன வருகிறது, விசுவாசம். அந்த விசுவாசம் எதனால் நமக்கு கிடைக்கிறது, தேவ வசனத்தினாலே. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தினாலே நமக்குள்ளாய் நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள பேச 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 நமக்குள்ள என்ன வருது, அந்த விசுவாசத்தின் பலன் கிடைக்கிறது. நமக்குள்ளாய் நமக்கு இருதயம் நமக்கு என்ன செய்கிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. ஹல்லேலூயா. பவுல் பேசும்பொழுது அநேக இடங்கள்ல அநேகருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததாம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளாய் கர்த்தர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நாம் இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கு எப்படி இருக்கணுமா, பிரயோஜனம் உள்ளதாய் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி
கர்த்தர் இந்த வேளையிலே நமக்கு அதை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிரயோஜனமானதை அவர் போதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். அது மட்டுமல்ல, தேவனிடத்திற்கு மனம் திரும்புகிற காரியங்கள், விசுவாசத்திலே பலப்படுகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:7. ஆமென். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் அனுக்கிரகம் எப்படி இருக்கிறதா? அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆவியின் அனுக்கிரகம் என்று சொல்லும்போது ஆவியின் வரங்கள், அதுதான் நம்ம பின்னாடி பார்க்கிறோம். ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஃபுல்லாவே நீங்க வாசிமா அந்த வசனங்கள். அனுக்கிரகம் என்று சொன்னா என்ன? ஆவியின் வரங்கள். 8 எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் அனுக்கிரகம் இது என்னது? இது என்னது? ஆவியின் அனுக்கிரகம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அனுக்கிரகம், வரங்கள். இது வரங்கள் என்பது என்னது? கிஃப்ட் இல்லையா? வரங்கள் என்பது கிஃப்ட். அது ஆண்டவராய் பார்த்து என்ன பண்றது? கொடுக்கிறது. அந்த கிஃப்ட் என்னதான்? வரங்கள் என்பது ஆண்டவராய் பார்த்து அவர் கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வரங்களை கொடுக்க வேண்டுமோ அவர் அந்த கிஃப்ட் என்ன பண்றாரு? கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த ஆவியின் வரங்களை நாம் பார்க்கும் பொழுது இது எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அப்போ இது என்னது? இப்ப இந்த போதிக்கிற என்று சொன்னால் இந்த வார்த்தை என்னது? ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியானுடைய வரம். ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிறதும் அறிவை உணர்த்துகிறதுமான இந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துறார். ஞானம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஞானத்தை குறித்து போதிக்கிறது, அறிவை உணர்த்துகிறது என்று சொல்லும் பொழுது இந்த நாம் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து வெளிப்படுத்துகிறது. இதெல்லாமே ஆவியின் அனுக்கிரகமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். வாசிங்க தொடர்ந்து. விசுவாசம். நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசம் கூட ஒரு வரம் தான். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறேன்னா எனக்கு வர இல்லையே அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? விசுவாசமும் என்னவா இருக்கிறது? ஒரு வரம். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல பலமுள்ளவளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க விசுவாசிச்சா அது நடக்குது அப்படின்னா அது என்னது? என்னது? அது ஒரு வரம் தான். அது கனியிலும் இருக்கிறது, வரத்திலும் இருக்கிறது. அப்போ இதுவும் ஒரு வரமா இருக்கிறது. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானப்படுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். இங்க நாம் பார்க்கிறோம் வேறொருவனுக்கு என்னது? சுகப்படுத்தும் வரம். அதுக்கப்புறம் பாஷைகளை பேசுகிறது, பாஷைகளை வியாக்கியானம் பண்றது. இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரா? அவர் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கிறார். அந்த வரங்களை என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். இப்ப நான் பிரசங்கிக்கிறேன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஆவி அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தாவின் அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ண. அது எனக்கு வராது. நான் பாஸ்டர் பிரசங்கிக்கலன்னா எனக்கு இந்த இது என்ன பண்ணாது? வியாக்கியானம் பண்றது, அந்நிய பாஷையை விளக்கம் சொல்றது எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் இல்லையா? அவருக்கு வருது எனக்கு வரல, எனக்கு வருது அவருக்கு வரலன்னா அப்ப என்னது? அவர் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கிறார். எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஒரே இதுவா என்ன பண்றது இல்ல, அவர் கொடுக்கிறது இல்லை. அப்போ சுகப்படுத்துகிறது, இந்த மாதிரி இது பொதுவா என்ன பண்ணுவாரு? 2 பேருக்கு. இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவனுடைய விசுவாசத்துல யாரெல்லாம் நாம் இருக்கிறோமோ நமக்கு என்ன செய்கிறார்? நிச்சயமா அந்த வரங்களை அவர் என்ன பண்றாரு? கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? பகிர்ந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுல நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு வரம் விசுவாசம். ஹல்லேலூயா. நீங்க பவுல் கூட அதை சொல்றாங்க, விசுவாசத்துல உங்களை என்ன பண்ண? என் பிரசங்கத்தினாலே நான் பலப்படுத்துறேன்னு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்ப என்னது? அடுத்துதான் இல்லையா? அப்போ விசுவாசம் இருந்தால்தான் முதலாவது தேவனுக்கே பிரியமா இருக்க முடியும். அப்போ இந்த ஆவியின் அனுக்கிரகம் என்பது என்னது?
ஒரு பிரயோஜனத்துக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரயோஜனத்துக்காக. எதற்காக? கேட்கிறவர்களுக்கும் நமக்கும் என்னவா இருக்கணும்? அது பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் பிரயோஜனமா இருக்கிறதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ற பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. சரீர முயற்சி எப்படிப்பட்டதா? நம்முடைய பிசிக்கல் எஃபர்ட் எப்படிப்பட்டது? அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களிலே நம்முடைய எஃபர்ட்டை போடுறோம், நம்முடைய முயற்சியை போடுறோம், நம்முடைய காரியங்களை போடுறோம். ஆனா அவை எல்லாமே எப்படியா இருக்கிறதா? அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு பலனை நாம் பெற்றிருக்கலாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ பலனை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய பலன் வெளிப்பட வேண்டும். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. தேவ பக்தி எப்படிப்பட்டதா இருக்கா? இந்த ஜீவனத்திலும் இந்த ஜீவியத்திலும் இதற்கு பின்வரும் ஜீவியம் எது? கர்த்தரோடு கூட பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவி. அப்போ தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது எப்படியா இருக்கிறது? வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் அது எப்படியா இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அது எப்படி இருக்கா? பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அப்போ நாம தேவ பக்திக்கு எதுவாய் முயற்சி செய்வது. ஹல்லேலூயா. நம்முடைய எஃபர்ட் சரீரத்தின் படியாய் நாம் போடுறத பார்க்கிறோம். தேவ பக்திக்கு எதுவாய் நாம் செயல்படுகிறது நமக்கு என்னவா இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளது. எங்களுடைய அனுபவத்தை சொல்ல போனா நிறைய நாங்க சரீர முயற்சியிலே பல முயற்சிகளை நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? அநேக காரியங்களிலே நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம். சரீர முயற்சியில ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு அமையுமா என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சரீர முயற்சியில பல முயற்சிகளை எடுத்து வாய்க்காத போது தேவனுடைய பாதத்துல அமரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல தேவ பக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து நாம் சரீர முயற்சியில நாம் மனுஷங்களை நாடுவதை பார்க்கிறோம். சர்வ வல்லவரை நாம் தேவ பக்தியிலே நாடுவோம். ஹல்லேலூயா. அவர் பாதத்துல அமர 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 கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைப்பார், வழிகளை உண்டாக்குவார், வாசல்களை நமக்கு திறப்பார். ஹல்லேலூயா. அது நமக்கு இம்மைக்கும் இந்த ஜீவனத்திற்கும் இனிவரும் ஜீவனத்திற்கும். அப்ப நம்ம தேவனுடைய பாதத்துல அமரும் பொழுது ஒன்றே நமக்கு இங்கேயே எப்படி இருக்கு? தடைகள் உடைக்கப்படுகிறது, பிரச்சனைகள் மாறுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சார்பாக நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். இன்னொன்னு, அவர் பாதத்திலே அமர 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 நமக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நெருக்கம் உண்டாகிறது, கர்த்தருக்குள்ளே ஒரு ஐக்கியம், அந்யோன்யம், கர்த்தருக்குள்ளான உறவும் நமக்கான உறவும் இன்னும் அதிகமா என்ன செய்கிறது? அது பலப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் இன்னும் அதிகமாய் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த தேவ பக்தி நமக்கு இம்மைக்கான காரியத்திலும் நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. இனி வரும் ஜீவனத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் கிட்டி சேர்க்கிறது. ஹல்லேலூயா. இதை என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அனுபவபூர்வமாய் உணர்ந்ததுனால் நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணரும் பொழுது அது கண்டிப்பா நமக்கு எப்படியா இருக்கும்? பலனா இருக்கும். ஹல்லேலூயா. சும்மா இந்த வார்த்தையில வசனத்துல சொல்றதை விட அது அனுபவபூர்வமாய் அதை சொல்லும் பொழுது நிச்சயமாய் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அது தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தேவ பக்திக்கு எதுவாய் முயற்சி செய்கிற காரியங்களிலே கர்த்தர் நிச்சயமாக அந்த பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் அநேக காரியங்களை சரீர முயற்சியிலே நாம் முயற்சி செய்வதை பார்க்கிறோம், தேவ பக்தியிலே முயற்சி செய்வோம். ஹல்லேலூயா. அது நமக்கு இம்மைக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கும், இனி வரும் அந்த நித்திய ஜீவனுக்கும் அது பிரயோஜனத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த அனுபவத்துல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை அவருக்குள்ளாய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அது மாத்திரம் இல்ல, இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3:16-17 நாம் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை இதை குறித்து நாம் பார்க்கிறதுக்கு முன்பாக இந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிச்சோம். தேவ பக்தியானது என்னது? நாம எங்கே இருக்கிறோம், எங்கே அமர்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நாம் மனுஷங்க கிட்ட போய் நாடி தேடி அவர்களை ப்ளீஸ் பண்ணி அவங்க மூலமா ஏதாவது நடக்கும் என்று சொல்லி நாம் அவர்களை நோக்கி நாடி போகும் பொழுது அது நமக்கு என்னவா இருக்கிறது? பிரயோஜனம் இல்லாததா. நம்முடைய டைம், நம்முடைய வேல்யூபிளான டைம் கூட வேல்யூபிள் இல்லாம போயிடுது இல்லையா? வேல்யூ இல்லாம போயிடுது. நம்ம அநேக வேளையில நம்முடைய காரியங்களுக்காக மனிதர்களை போய் பார்க்கிறோம், அதற்காக ஓடுகிறோம், பல தடவை நம்ம தேடுறோம், பல தடவை நம்ம அதற்காக அலைச்சல் படுகிறோம். நம்முடைய அந்த ப்ரெஷியஸான அந்த வேல்யூபிளான டைம் என்ன செய்கிறது? அது வீணாய் போகிறது. நாம் எங்கே நிற்கிறோம், யாரிடத்துல நிற்கிறோம் என்பதை பொறுத்து அந்த நேரம் நமக்கு எப்படியா இருக்கு? அது பிரயோஜனம் உள்ளதா, பிரயோஜனமற்றதா என்று சொல்லி நமக்கு காணப்படுகிறது. இங்கே இதை குறித்து இதை ஒத்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கதையை, ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பையன் போயிட்டு, ஒரு மகன் போயிட்டு அவன் அடிக்கடியா கேட்கிறான், அப்பா லைஃப்ல பிரயோஜனம் என்னப்பா, லைஃபை எப்படிப்பா பிரயோஜனப்படுத்திக்கிறது, பிரயோஜனமானதுன்னா என்னப்பா, எப்படி லைஃபை பிரயோஜனப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி அடிக்கடியா கேட்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, இருடா சொல்றேன் இல்ல, நீங்க அடிக்கடி அவன் தொந்தரவு பண்ணும்போது அப்பா சொல்றேன், இது நான் உனக்கு வாய் வார்த்தையால நான் சொன்னா உனக்கு புரியாது, அதனால நான் உனக்கு உன்னையே நான் அதுக்கு எக்ஸாம்பிளா நீ எப்படி லைஃபை பிரயோஜனப்படுத்திக்கணும், எப்படி பிரயோஜனமான ஒரு சூழ்நிலையில நீ அந்த நேரத்தையும் உன் காலத்தையும் உன் வாழ்க்கையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணுன்றதை குறித்து நான் உனக்கு சொல்றேன், அப்ப நீ அதை செய், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தையுடைய பையனுடைய அம்மா கிட்ட சொல்றாரு, நான் நம்ம பையன் இந்த மாதிரி லைஃபுக்கு பிரயோஜனமா எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், லைஃப் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதனால அவனுக்கு சில காரியங்களை, சில டெஸ்ட் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீ ஐயோ பையனை இப்படி பண்றாரு, இப்படி இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, இல்லை தலையிடக்கூடாது, நீ அமைதியா இருக்கணும். ஏன்னா அவனை பிராக்டிக்கலா லைஃபை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்னவா இருக்கும், அதை குறித்து இனி அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணுவான், அதை அனுபவபூர்வமாய் அவன் பிரயோஜனப்படுத்திக்குவான். அவனை நானா சொல்லல, அவனா கேட்கிறான், இதுதான் சரியான டைம், அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால ஐயோ பையனை இப்படியெல்லாம் நிக்க வைக்கிற, அப்படியெல்லாம் பண்ற, நீ எதுவுமே நீ தலையிடக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் அந்த லீவ் அன்னைக்கு அவனை என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு ஸ்கூல் லீவா இருக்கு. அப்போ அப்பா கூப்பிட்டு அவன் கையில ஒரு பொருளை கொடுக்குறாரு, ஒரு சின்ன பொருளை கொடுத்து, இந்த பொருளை நம்முடைய சந்தை இருக்கு தெரியுமா, எல்லாரும் காய்கறி விற்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த காய்கறி விற்கிற இடத்துல இந்த வேஸ்டேஜ்லாம் போடுறாங்க தெரியுமா, இந்த வேஸ்டேஜ்லாம் போடுற இடத்தாண்ட நீ போய் நில்லு. நீ என்ன பண்ணணும் தெரியுமா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ நிக்கணும், நீ தானே கேட்ட, அதனால நீ என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டுக்கு நீ முன் வரணும். ஓகேப்பா, நான் அதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னதும், சரி இந்த பொருளை கையில வச்சுக்கோ, நீ அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ அங்கே போய் நிற்கும்போது அங்கே அந்த இடத்துல அந்த பையன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலை சரியில்லை, நல்லா இல்லை, ஒரு மாதிரி அந்த வேஸ்டேஜ் போட்ட அந்த காய்கறிகள்லாம் அங்கே இருக்குது, எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா விட்டுட்டு அவனை தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு, தனியாக வெளில அவங்க அப்பா நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவன் நிற்கிறான், கால் வலிக்குது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடா இது கேட்டது தப்பாக போச்சு, இப்படி கொண்டு நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவங்க நின்றுட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இந்த பையன் இங்கே நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கையை கையில் ஒரு பொருளை வச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா கொடுத்த அந்த சின்ன பொருளை வச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, கையில் வச்சுட்டு இருக்க பொருளை பார்த்துட்டு, என்ன தம்பி இங்கே நின்றுட்டு இருக்க, என்ன இது, என்ன பொருள், எவ்வளோ இது அப்படின்னு சொல்லும்போது
அவங்க அப்பா சொல்லி வச்சிருந்தாரு, யாரு கேட்டாலும் நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ இப்படி மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்றா, இந்த பொருள் என்னப்பா பொருள், எதுக்காக வச்சிருக்கு, எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இப்படி இப்படி கையை உயர்த்தி காட்டான். உடனே என்ன பண்றாங்க, 2 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ வந்துட்ட பிறகு, அப்பா என்னப்பா நீங்க என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா, நீங்க எங்க போய் நிக்க வச்சிருக்கீங்க, என்ன இந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிக்க வச்சு என் கையில இந்த பொருளை கொடுத்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்கப்பாங்க, வேற நாத்தை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து சரி, இப்போ நீ வந்து கையில வச்சிருந்த பொருள் அதை வந்து யாராவது ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு. ஆமாப்பா இது என்னது, எவ்வளோ இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அப்படி கை காட்டினேன். உடனே என்ன பண்ணாங்க, 2 ரூபாவான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ண, இதே மாதிரி அடுத்த வாரமும் உனக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னங்க குழந்தை தெரியாமல் கேட்டான்றதுக்காக அவனை இப்படி போட்டு வாட்டுறீங்களேன்னு, நான் உனக்கு சொல்லியிருக்கல அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த வாரம் லீவ் வருது. அதே போல் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போயிட்டு ஒரு இடத்தாண்ட, ஒரு முக்கியமான ஒரு இடத்தாண்ட கொண்டு போயிட்டு அவர் நிற்க வைக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு கேலரி, அந்த இடத்துல அவர் கொண்டு போயிட்டு ஒரு அருங்காட்சியகம் அங்கே கொண்டு போயிட்டு நிற்க வைக்கிறார். அந்த அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் நிற்க வச்சதும், பொருட்காட்சியகத்துலேயும் அருங்காட்சியகம் அந்த இடத்துல போய் நிற்க வச்சதும், அங்கே போயிட்டு அந்த அருங்காட்சியகத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல இந்த பையன் என்ன பண்ணுறான், அதே போல் நிற்கிறான். அதே போல் கையில் வந்து அந்த பொருளை, அந்த சின்ன பொருளை வச்சுட்டு நிற்கிறான். அந்த பொருளை வச்சுட்டு நிற்கும்போது அப்போது அந்த இடத்துல வந்து வரவங்க வந்து பார்த்துட்டு, என்ன தம்பி இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி, சரி அந்த அருங்காட்சியகத்தில் இருக்க மாதிரி இதுவும் ஒரு பொருள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிறான், அதே மாதிரி இப்படி கையை காட்டும். இப்படி கேட்டதும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை பார்த்துட்டு 20,000 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஒன்றும் பேசலை. 20,000 கொடுக்குறேன்னு ஒன்றுமே பேசலை. இவன் கொடுக்குறனும் சொல்லலை. இவன் என்ன பண்ணுறான், அதே போல் என்ன பண்ண, கேட்குறவங்களுக்கெல்லாம் அதே தான் பதிலை சொல்லிட்டு அதே ஆக்ஷனை காட்டிட்டு மறுபடியும் ஈவினிங் ஆகிட்டு அவன் வந்துடுறான். வந்துட்ட பிறகு அப்பா கேட்குறாரு, இப்போ நீ போன இடத்துல அந்த பொருளை எவ்வளோக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து 20,000 கேட்டாங்கப்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதே பொருள் தான் நான் எங்கே நின்றுட்டு இருந்தேன், அங்கே காய்கறி சந்தையில் அந்த வேஸ்டேஜ்லாம் போடுற இடத்துல நான் நின்றுட்டு இந்த பொருளை வச்சுருந்தப்ப 2 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஆனால் இதே பொருளை அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுக்கிட்டு நான் நிற்கும் போது 20,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு அடுத்த வாரம் அனுப்புகிறேன், அடுத்த லீவில் இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் இவங்க என்ன இதுக்கு முடியலையா இதோட அப்படின்றாங்க. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ண, நெக்ஸ்ட் வீக் லீவில் என்ன பண்ணுறாரு, அவனை அதே போல் ஒரு ஜுவல்லரி ஷாப் என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போகிறார். ஜுவல்லரி ஷாப்பானை கொண்டு போயிட்டு அவனை நிற்க வைக்கிறார். நிற்க வச்சதும் அவன் அதே போல் கையில் என்ன பண்ணுறான், அந்த கல்லை வச்சுட்ருக்கான். கல்லை வச்சுட்டு இருக்கும்போது அந்த பொருளை கையில் வச்சுட்டு இருக்கும்போது அப்போது அவங்க அங்கே வந்து அந்த கடையோட ஓனர், அந்த கடையோட ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் என்ன பண்ணுறாரு, இந்த பையனை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன தம்பி கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அவன் அந்த கையை காட்டுறான். நீ இது எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு இது வச்சு, இது வந்து நான் வந்து இதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாச்சு, இதை நான் கூட பல இடங்களில் தேடி இருக்கேன், இது வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாரு. அவன் இப்படி காட்டுறான். கேட்டுதான் அவர் சொல்கிறாரு, 20 லட்சமா அப்படின்றாரு. என்னது 20 லட்சம்? இல்லைப்பா 20 லட்சம் கூட இல்லை, இது அதை விட பெருமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி இந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்ன இது, எப்படி இது, ஒரு இடத்துல இது 2 ரூபாய்க்கு கேட்குறாங்க, இன்னொரு இடத்துல இது 2,000 கேட்குறாங்க, இன்னொரு 20,000 கேட்குறாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தா 20 லட்சத்துக்கு கேட்குறாங்களே. ஆனால் நான் ஒரே ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சர்ப்ரைஸ் தாங்க முடியல. அவனுக்கு என்னப்பா இது, என்ன எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எப்படி பண்ண, அதுதான் நீ எந்த இடத்துல நிற்கிறியோ அந்த இடத்த பொறுத்து உன் நேரமும் எப்படியா இருக்கு, பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் நீ அன்னைக்கு நின்ன இடம் என்னது, ஒரு காய்கறி சந்தை, வேஸ்டேஜ் அந்த கழிவுகளை தூக்கி போற இடத்துல இந்த ப்ரெஷியஸான ஒரு நம்ம கிட்ட கொடுத்தது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கல். இது நம்முடைய பரம்பரை கல். இதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்டோன். இதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன். இந்த விலை மதிக்க முடியாத பொருளை நீ நிற்கிற இடத்தை பொறுத்து அது மதிப்பு என்ன செய்கிறது, மாறுகிறது. அல்லேலூயா.
போது அந்த இடத்தை பொறுத்து அதோட வேல்யூவே 20,000 இருந்துச்சு. நீ ஒரு ஜுவல்லரி ஷாப்பாண்ட போயிட்டு நீ நிற்கும் போது அந்த பொருளுடைய மதிப்பை அறிந்தவர் அதை பார்த்துட்டு அதுக்கு அவர் கொடுத்த மதிப்பு என்னது? நீ 20 லட்சத்துக்கு மேல அவர் சொல்றாரு. அப்போ நீ காட்டின ஆக்ஷன் ஒண்ணுதான், ஆனா இடம் எப்படி மாறிச்சு, அதோட வேல்யூ எப்படி மாறிச்சு? இடத்தை பொறுத்து. ஹல்லேலூயா. இந்த நாளில நாம் எப்படியா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோம் நம்முடைய நேரத்தை? நாம் மனுஷனிடத்துல போய் சென்று நின்று நம்முடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோமா? இல்ல அந்த நேரத்தினுடைய வேல்யூவை அறிஞ்சு, நம்முடைய வேல்யூவை அறிஞ்சு நமக்கு பலனை கொடுக்கிறவருடைய சமூகத்திலே போய் நாம் நிற்கிறோமா? ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய காலங்கள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்மை குறித்து மனிதர்கள் எப்படி பார்க்கிறாங்க? நம்மை குறித்து ஒரு வேல்யூபிளா பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரயோஜனமாயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நம்மை நடத்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. அப்ப இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின்படியா நாம் பார்த்தோமானால் இங்கே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்துல நாம் வாசிச்ச பிரகாரமாய் இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது இதைத்தான் நமக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்துல நம்ம இப்பதான் வாசிச்சோம். என்னன்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், சரீர முயற்சி என்பது எப்படிப்பட்டதுன்னா இந்த காய்கறி சந்தையில நிக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்க்கிறது, மனுஷகிட்ட ஓடுற நேரம் நமக்கு எவ்வளவு வீணாகுது நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக சரீர முயற்சிகள் எப்படியா இருக்கிறது? வீணாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் பிரயோஜனமான ஒரு இடத்துல நாம் நிற்கும் பொழுது, பிரயோஜனமான இடத்துல நாம் முழங்கால் படியிடும் பொழுது, பிரயோஜனமானவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை அவர் வேல்யூபிளா பார்க்கிறார். நம்முடைய நேரத்தை அவர் வேல்யூபிளா பார்க்கிறார். நமக்கான காரியங்களை வேல்யூபிளா பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம நிற்கிற இடத்தை பொறுத்துதான் நம்முடைய காரியங்களும் வேல்யூபிளா மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் பிரயோஜனமாய் இருக்கிற என் தேவனிடத்திலே, பிரயோஜனமாய் இருக்கிறது எனக்கு போதிக்கிற இடத்துல நான் என் நேரத்தை செலவழிப்பேன். ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கிற பக்தி விருத்தி. ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி விருத்தியை கர்த்தர் என்ன பண்றாரா? அவர் பிரயோஜனமாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3, 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியம் யாரால் அருளப்பட்டதா? தேவனால கொடுக்கப்பட்டது. இப்ப நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேத வசனங்கள் யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்ப இந்த வசனத்தை நாம் கேட்கிற இந்த இடம், கேட்கிற அந்த சூழ்நிலை, அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், இந்த பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை நமக்கு எப்படி இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு வரணும். ஹல்லேலூயா. வேத வசனத்தின் ஆழத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? அதை பெற்றுக்கொள்ள. ஏதோ வேத வசனம் என்பது மேலோட்டமா நம்ம படிச்சுட்டு போற புத்தகம் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஏதோ நம்ம படிச்சுட்டு போற ஒரு கதை புத்தகம் கிடையாது. அநேக வேளையில நாம் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு 4 அதிகாரம் வாசி, இன்னைக்கு ஒரு 2 அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மேலோட்டமாய் வாசிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவளாய் அல்ல. நாம் அதை என்ன பண்ணணும்? சத்தியத்தின் ஆழத்தை வாசிக்கணும். அதுக்கு தான் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. நாம் அப்படி சில காரியங்கள் நமக்கு வேத வசனம் புரியாததை நமக்கு கர்த்தருடைய சமூகம் நமக்கு என்ன பண்ணுது? அவருடைய ஆவியினாலே, அந்த ஆவியின் வரங்களினாலே அந்த விளக்கத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய ஊழியக்காரரை கொண்டு அவர் வெளிப்படுத்துகிறார் இருக்கிறார். இதுதான் நாம் வாசிக்கிறோம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் எதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது? ஏதோ மேலோட்டமா படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. ஏதோ மேலோட்டமா ஒருத்தவங்க வந்து நின்று பேசுறாங்க, அந்த நேரம் அவங்களோட டர்ன் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக இல்ல. இது எதற்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? உபதேசத்துக்கு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாமே இருந்தாதான் அது சத்தியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாதான் தேவனுடைய வார்த்தை. ஏதோ ஒரு நாலு ஜோக்கு சொல்லிட்டு, ஒரு நாலு ஆசீர்வாதமான வசனங்களை எடுத்துட்டு சொல்லிட்டு போறது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தையில இருக்குமானால் அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்குமான நன்மைகளை நமக்கு அது என்ன செய்கிறதா, கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனுடைய வேத வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது எபிரேயர் 13:17 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இணைத்திருக்கிறவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. ஆமென். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தையின்படியாய் நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் ஆத்துமாக்களுக்கு என்னவா இருக்கிறாங்களா, உத்தரவாதம் பண்ணுகிறவங்களா இருக்கிறாங்க. இங்க நான் உங்களுக்கு உங்க ஆத்மாவுக்கு பலப்படுற வார்த்தைகளை சொன்னாதான் அது உங்க ஆத்மாவுக்கு என்னவா இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கும். இந்த ஆத்மாவுக்கு பலமுள்ளதா இல்லாம நான் ஏதோ ஒரு பாலுங்கிற குழந்தைகளை போல, ஒரு ஃபீடிங் பாட்டில் ஒரு பாலை ஊற்றுற குழந்தைகளை போல ஏதோ ஒரு மேலோட்டமான வார்த்தை சொல்றது உங்களுக்கு ஆத்மாவுக்கு பலனா இருக்குமா? பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், திடமான ஆகாரத்தை உட்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து கிடைக்கும்? திடமான ஆகாரம் எங்கிருந்து கிடைக்கும்? தேவனுடைய சமூகத்துல. அப்போ இந்த ஆத்மாவை நடத்துகிறவர்கள் அந்த ஆத்மாக்களுக்கான உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவர் என்ன கேட்பாரு, இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நீ என்ன பேசி கிழிச்ச கேட்பார்ல. நீ என்ன பேசுன, இவங்க எல்லாம் இன்னும் என்கிட்ட வரலையே, என் ராஜ்யத்துக்கு வரலையே, நீ என்னத்த பேசுன, அவங்களை எங்க வழி நடத்தின, நீ எத்தனை பேர், எவ்வளோ பேர் எனக்கு முக்கியம் இல்ல, ஆண்டவர் எத்தனை பேரை கொடுத்திருக்கிற அத்தனை பேரையும் அந்த ராஜ்யத்துக்குள்ள நடத்துகிற வார்த்தைகளை நான் போதிக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர் போதிக்கிற இடத்துல வச்சுதானே அந்த உத்தரவாதத்தை என்கிட்ட கேட்பார். இதுதான் என்னுடைய பயம். ஹல்லேலூயா. அதனாலதான் மனுஷனை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறதுக்கு நான் என்னைக்கும் என்ன பண்றதில்ல, செயல்படுறதில்ல. அதனால கேட்கிறதுக்கு காதலவன் கேட்க கடவன் ஆண்டவர் தான் சொல்றாரு. இங்க எபிரேயர் 4:2 நான் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டதால் பிரயோஜனப்படல. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நீங்க கேட்கறதுனால பிரயோஜனப்படுது. கேட்கிறவங்க பொறுத்து சொல்றதை நான் சொல்லிடுவேன், சொல்றதை ஆவியானவர் பேசுறது போதிக்கிறோடைய கடமை. ஹல்லேலூயா. அதை கேட்டு பிரயோஜனப்படுத்துறதோ பிரயோஜனப்படுத்தாததோ யாருடைய கருத்துல இருக்கு? அதுதான் வசனம் சொல்லுது. அவங்க விசுவாசம் இல்லாம கேட்டதுனால, அது விசுவாசம் இல்லாம கேட்கிறவங்களுக்கு அது என்ன பண்றது இல்ல, பிரயோஜனப்படலன்னு எபிரேயர் 4:2 சொல்லுது. ஆனால் இங்கே அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறவர்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அடங்காம ஒரு மனுஷன் சத்தமா கேட்கறதுனாலதான் இன்னைக்கு கீழ்ப்படுதல் இல்லாத ஆடுகளாய் சிதறி கிடக்கிறாங்க. கரெக்டா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் என்ன பண்றாங்க, கீழ்ப்படுதல் இல்லாதவர்களாய் அந்த வார்த்தைக்கு அடங்காதவர்களாய் இருக்கிறபடினால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆடு சத்தத்தை கேட்டா என்ன பண்ணும், அது புல்லுள்ள மேய்ச்சலுக்குள்ள போகும். அமர்ந்த தண்ணீர் அடையில அது நல்ல தண்ணீரை என்ன பண்ணும், பானம் பண்ணும், உட்கொள்ளும். ஆனால் அந்த மேய்ப்பனுக்கு அது அந்த செவி கொடுக்கலன்னா அந்த ஆடு எங்க போகும் இல்லையா, சிதறடிக்கப்படும். அது எங்கேயாவது ஒரு முள்ளிலையோ கல்லிலையோ சிக்கிக்கும் இல்லையா. அப்போ ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளவர்களை அவர் போதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிற, யாரை கொண்டு பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, செவிசாய்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அது எப்படியா இருக்கிறது, பிரயோஜனம். ஹல்லேலூயா. வசனம் அதுதான் சொல்லுது,
இல்ல இல்ல, யாரு? பவுல் எழுதியிருக்கிறார். தேவ ஆவியினால், தேவனுடைய ஆவியினால அவர் பேசுறதுதான் இங்க நான் என்ன பண்றேன், பரிசுத்தாவின் பலத்தோட சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு பரிசுத்தாவி கொடுத்த வார்த்தைய இந்த வேலையில தேவ சமூகத்துல தான் அவருடைய அடிமையா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேலையில சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பிரயோஜனமா இருக்கிறதை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ற, தேவ சமூகத்திலிருந்து பேசும் பொழுது நாம் அதற்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னொன்னு, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 நான் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே வழி நான் என்ன பண்ணுவேன், உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ நம்ம நடக்க வேண்டிய வழி என்னது என்று சொல்லி அவர் என்ன பண்றாரா, சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய நடத்துதல். நம்மை நேர்த்தியாய் நம்ம எப்படி போகணும், எப்படி நடக்கணும், எங்க நிக்கணும், எப்படி செயல்படணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பண்றாரு, நம்மை கைட் பண்ணி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 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 வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடந்தாலுமே நிச்சயமாய் நம்முடைய வழி பிசகாது. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளில் நாம் எந்த இடத்துல சேதப்படாதபடி அவருடைய வசனம் நம்மை காக்கும். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. நாம் நடக்க வேண்டிய வழியை அவருடைய வசனம் நமக்கு என்ன பண்ணுதா, பிரயோஜனமா இருக்கிறதா, நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. யாரு? நானே. பேசுறது, உன்னை நடத்துறது ஒரு மனுஷன் இல்ல, உன்னை நடத்துறது ஒரு மனுஷன் இல்ல, மகனே மகளே நான் தான். வசனம் யாரு? வசனம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யாரா இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நானே என்று சொல்லும் பொழுது அந்த நானே என்ற வார்த்தை அவ்வளவு அத்தாரிட்டி. நானே நடத்துற மகளே. எப்படி நடத்துற? வார்த்தையாய். நான் தான் வசனம், நான் தான் வசனம். இந்த வசனத்தினால நான் என்ன பண்றேன், உங்களை நான் நடத்துகிறேன், நானே நடத்துகிறேன். ஹல்லேலூயா. நானே கூட நடத்துறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய ஆள் சொன்னாரு, நானே கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? நானே வரேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நானே வந்துடுறேன், நானே வந்து சொல்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு என்ன கவலை, அவரே வந்துடுறாரு, அவரே வந்து சொல்றாரு, அப்ப நான் எதுக்கு கவலைப்படணும்? தைரியமா போவோம்ல. அப்ப இந்த நானே அப்படின்ற வார்த்தை யார் சொல்லுவா? அந்த அத்தாரிட்டி, அந்த பவர். நான் வந்தா நடக்கும். ஹல்லேலூயா. நான் சொன்னா நடக்கும் அப்படின்றவங்க தான் என்ன பண்ண முடியும்? அந்த வார்த்தையை பயன்படுத்த. நானே சொல்றேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு தைரியம் வருதுல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நானே கூட நடத்துற மகளே, நானே உன்னை நடத்துறேன். நீ எதுக்கு கவலைப்படுற, எதுக்கு பயப்படுற, எதுக்கு கலங்குற? நானே இருக்கும் போது நீ எதுக்கு பயப்படுற? ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியமான வார்த்தை, எவ்வளவு பலமுள்ள வார்த்தை, எவ்வளவு பூஸ்ட் பண்ற வார்த்தை. ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறதை நமக்கு போதிக்கிற தேவன், நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை காட்டுகிற தேவன், நானே உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நானே என்ற அத்தாரிட்டியை நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசே கேட்கிறேன், நீங்க அனுப்புறீங்க ஆண்டவரே, நான் எப்படி, நான் போயிட்டு அந்த ஜனங்க கிட்ட என்ன சொல்வேன்? நான் ஏற்கனவே இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் அங்க போறேன், 40 வருஷம் கழிச்சு நான் போறேன், என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? என் சூழ்நிலை அங்க சரியில்லையே, நான் எப்படி போவேன், நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறான். ஆனா பல விதத்துல மோசே மோல்டு பண்ணி என்ன பண்றாரு, போன நீ தான் போகணும்னு அனுப்புறாரு. அப்ப நம்ம எப்படி போவோம், எப்படி போகணும்னு கேட்கும் போது அனு சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினா என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3:14 வாசிமா. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடமே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. யார் அவரு? இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் நேத்துக்கு அதே தான், இன்னைக்கு அதே தான், என்னைக்கு அதே தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நேத்துக்கு நல்லா இருப்பாங்க,
இன்னைக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும், அவங்களோட காரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள மதிக்கிறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல அப்படின்வாங்க, நான் ஒரு காலத்துல அப்படின்வாங்க. அது ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அப்போ ஒரு காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்த அந்த பொசிஷன், அவங்க போஸ்டிங் மாறிடுச்சு, இல்லை அந்த பொசிஷன் மாறிடுச்சு, அந்த போஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அப்போ போயிட்டு நான் யார் தெரியுமா, நான் ஜட்ஜா இருந்தவனா, நீ அப்ப ஜட்ஜி இப்ப ஜட்ஜா இல்லையா, நான் அப்ப ஐஜியா இருந்தேன் இப்ப ஐஜியா. மனுஷனுடைய நாட்கள், அந்த வருஷங்கள் மாறும் பொழுது அவங்க அந்த பொசிஷன்ல இருந்து இறங்கும் போது அவங்களுக்கு அந்த மதிப்பு இருக்கா? அப்ப நான் இருந்தேன் இப்ப இருந்தீங்களா, இல்ல அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ உன்னை அப்ப நான் இருந்தேன், இப்ப நான் அதை வச்சு ரெக்கமெண்ட் பண்றேன், வேலைக்காவாதுப்பா சொல்லுவோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நேத்தைக்கும் ஒரு மதிப்பு மாறல, இன்னைக்கும் ஒரு மதிப்பு மாறல, என்னைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பவர் பாருங்களேன் நமக்கு. இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவர் நிரப்பணும். ஹல்லேலூயா. கேட்கிற வார்த்தைகளுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை நிரப்பணும். ஹல்லேலூயா. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லு. நான் என்னைக்குமே மாற மாட்டேன். ஹல்லேலூயா. நான் நீ வேணா உன்னுடைய மகிமை, நீ பார்வனுடைய வீட்டுல இருக்கும் போது நீ பெருமையா இருந்திருக்கலாம். இப்ப 40 வருஷம் கழிச்சு போகும்போது உன்னுடைய தரம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா உன்னை அனுப்புற நான் அப்படிப்பட்டவர் இல்லை. ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவரே, நான் என்னைக்குமே இருக்கிறவர் தான். என் மகிமை என்னைக்கும் மாறாது. நான் அனுப்புறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நானே ஹல்லேலூயா அன்சேஞ்சிங். நம்ம ஆண்டவர் என்னைக்கும் மாறாது. அவருடைய தரம் மாறாதது, அவருடைய மகிமை மாறாதது, அவர் மதிப்பு மாறாதது. ஹல்லேலூயா. அவ்வளவு மேன்மை உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அவருடைய மகிமை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே. ஹல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு வழி, நான் தான் உங்களுக்கு சத்தியம், நான் தான் உங்களுக்கு ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவன் எங்க வர முடியாது, பிதாவிடத்தில் வர முடியாது. இந்த நானே என்ற வார்த்தை எவ்வளவு அத்தாரிட்டி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நானே நாம சொன்ன வேல்யூ இருக்காது, ஆனா அவர் சொன்னா அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஹல்லேலூயா. நானே என்று சொல்லி அவருடைய அந்த அத்தாரிட்டியை அவர் வெளிப்படுத்துறார். அது மட்டும் இல்ல, கடைசி இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 நாம் வாசிக்கிறோம். யோவான் 18, 4, 5, 6. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட இருந்தார். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடம் இது? ஏசப்பாவை புடிச்சிட்டு போறாங்க. எதுக்கு? கொல்றதுக்கு. இப்போ ஏசப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கெத்செமனே தோட்டத்துல கண்ணீர் விட்டு அழுதார். ரத்தம் அது என்ன செய்தான், வியர்வையின் துளிகள்ல என்ன வெளிப்படுது, ரத்தம். அந்த அளவுக்கு அவருக்கு பிரஷரோட உச்சத்துல இருந்தார். நேரிட போகிறது அவருக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு, ஒரு டெம்டேஷன், ஒரு டென்ஷன் எல்லாமே அவருக்கு என்ன பண்ணிருக்கு இப்ப இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரை பிடிக்க வராங்க. அவரை பிடிக்க வரும்போது அவரை தேடுகிறார்கள். ஏசப்பா என்ன பண்றாங்க, பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க. ஏசப்பா எதில் போறாரு, போயிட்டு யாரப்பா தேடுறீங்க, யாரை தேடுறீங்க அப்படின்றாரு. உடனே அவருக்கு பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். ஹல்லேலூயா. நான் தான் என்ற அந்த வார்த்தையை கேட்டதுமே அந்த வார்த்தையோட எஃபெக்ட் எப்படி இருந்திருந்தா அவரை பிடிக்க வந்தவங்க விழுந்திருப்பாங்க. பிடிக்க வந்து அவ்வளவு பேர் தப்பு தப்புன்னு விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு சிலுவையில அறையப்படி இவங்க என்ன பண்ண போற, முழுசா ஒரு சரண்டர் ஆகிறாரு. இப்போ இந்த நேரத்துல கூட அவருடைய மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல, பாவியாகிய மனுஷனிடத்துல தேவகுமார் ஒப்பு கொடுக்கிற அந்த சூழ்நிலை, இந்த இடத்துல கூட அவர் மகிமை மாறல. அவர் நேற்றும் இன்றும்
என்று மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. நான் தான் என்று சொன்னதோ என்னாச்சு அந்த இடத்துல? அவரை பிடிக்க வந்து அவ்வளவு பேர் விழுந்தாங்க. எவ்வளவு ஒரு பவர், எவ்வளவு ஒரு அத்தாரிட்டி. எந்த சூழ்நிலையிலும் அந்த அத்தாரிட்டி மாறல. அல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த சூழ்நிலையில கூட அவர் மாறலப்பா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன். ஆமென். சத்தியமா சொல்றேன், இந்த தேவனை போல நமக்கு எங்கேயுமே கிடைக்க. ஆமென். இவ்வளவு மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நானே நானே நானே. ஆமென். அவரே நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு கலங்கணும்? எதுக்கு பயப்படணும்? எதுக்கு தூண்டு போகணும்? நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருந்து நடத்துவார். ஏனென்றால் நானே என்று சொல்லி என்னை வழிநடத்துகிற தேவன் என்னை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தாவே பிரயோஜனமா இருக்கிறது எனக்கு போதிங்க. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க. நீங்களே என் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்களே என்னை கைட் பண்ணுங்க. நீங்களே எனக்கு போதிங்க. நீங்களே என்னை வழிநடத்துங்க. நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்றதை நான் செவி சாய்க்கிறேன்ப்பா. நீங்க சொல்றதை நான் கீழ்ப்படிகிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவருடைய கருத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையிலே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.